தேடி சொல்லியடி ஸ்ப்ரைசன் தாக்குப்பிடி திரும்ப பஸ் நிஷா. இந்த கொடுமையை நான் எங்கிட்டு போய் சொல்ல. ஸோ ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ஃபேண்டஸ் பேட்ரு. ஸோ வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆகுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஓடிட்டுருக்கு. அதனால் மட்டும்தான், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. எல்லோரும் கேட்ட மாதிரி லூயி நோர் எடுத்தாச்சு பார்த்தீங்களா. எல்லோரும் கேட்ட மாதிரி லூயி நோரோட வீடியோ தான் நீங்கள் நான் போட போகிறேன். என்னென்னா வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லூயி நோர் வேர்சஸ் எவல்யூஷன் பிளேட் தான். அதில் வந்துட்டு நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அதையே வின் பண்ண வச்சுட்டு நான் வந்து இப்போது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ கேஸ், ஸோ நம்ம வந்துட்டு என்னென்னா வந்துட்டு லூயி நோரை வச்சு வீடியோ போட போகிறோம். என்னென்னா வந்து முதல்ல 3 பேட்டிலுங்க. அதாவது வந்து முதல்ல எவன் 3 பாயிண்ட் எடுக்கானோ அவன் தான் வின்னு. ஸோ அவன் தான் வந்துட்டு லெஜெண்டாக கருதப்படுவான். ஸோ இந்த பேட்டில் வந்துட்டு லெஜெண்டாக வச்சு தான் இருக்க போகுது. யார் லெஜெண்டாக மாற போகிறான், ஒரு எவல்யூஷன் பேஸ் லெஜெண்டாக மாற போதா இல்லை இவன் லெஜெண்டாக மாற போகிறானா? லான்ச்சை போட்டு பார்த்துடலாங்களா? உள்ள போலாமா? நெத்தியடி சொல்லியடி. அந்த 2 எவல்யூஷன் பேஸும் லெஜெண்டாக மாறுமா இல்லை இவன் ஜெயிச்சு லெஜெண்டாக மாறுவானோ? ஸோ அப்படிப்பட்ட பேட்டில்லாம் ஒரு இது. ஸோ நல்ல ஒரு தரமான பேட்டில். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டிஸ்க்கு டிரைவர் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு பேட்டில் ஆரம்பிச்சிடலாமா? சரி வாங்க, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு சரி வாங்க, முதல்ல வந்துட்டு ஃபேஃப்னி வச்சு ஆன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். Round 1, fight. நெத்தியடி சொல்லியடி. அவ்வளோதான், ஃபேஃப்னியர் அங்கே போயிட்டு. ஃபேஃப்னியர் சூசைட் பண்ணிக்கிட்ட தருணங்கள் இதெல்லாம் வந்துட்டு டிவி ப்ளூட்ஸ்லாம் தாங்க முடியுமான்னு தெரில. சரி வாங்க ட்ரை பண்ணிடுவோமா? நெத்தியடி சொல்லியடி. லூயினாரை விட போகிறேன். நெத்தியடி சொல்லியடி. லூயினார் இறங்கிட்டார். இறங்கினவனே அடித்தா மட்டும் தான் லூயினார் பவர், இல்லைன்னா அவ்வளோதான், ஸ்டாமினா போயிடும். ஓ 2 ஸ்ட்ரைக்கு. ஓ அந்த ரிவர்ஸ் பண்ணிங்க பார்த்தீங்களாங்க, இங்கே போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்துச்சு. இன்னும் ஃபேஃப்னியரை தள்ள அடைச்சிட்டாங்க. சபாஷ், சரியான. ஈவன் ஃபேஃப்னியரை தான் முதல்ல விட்டேன், அது வேறு விஷயம். இப்போ 2 பேரும் ஸ்டாமினா பேட்டெலாம் மாற்றிட்டான் இல்லையா, அடிச்சடிச்சு. ஏங்க ஃபேஃப்னியர்லாம் எவ்வளோ நாள் சுற்றுறது தெரியுமா? ஈவன் இதை வந்துட்டு நான் இதில் விட்டுமே. இங்கே பாருங்கள், நம்ம லூயினார் கிளிக்கே ஆகலையா? பாருங்கள் நம்ம ஃபேஃப்னியர். ஃபேஃப்னியர் ஒரே ஒரு கிளிக்கு தான். சரி வாங்க 100 பேட்டில் போட்டுருமா? Round 2, fight. 100 லான்ச் போட்டோம். தேடி சொல்லியடி. தேடி சொல்லியடி. இறங்கினவனே வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. சின்ன ஸ்ட்ரைக் தான். இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. இவன் அட்டையில் மோதி தாங்க திரும்ப திரும்ப வந்து அடிக்கான். ஸ்டேடியமில் எப்படி வால்ட்ரியாக் மோதி ஜெனிசிஸ் வால்ட்ரியாக் மோதி திரும்ப வருமோ அந்த மாதிரி. அவ்வளோதான், ஸ்ப்ரைசன் வந்துட்டு ஸ்டாமினா இழந்துட்டு. அது காரணம் மாருதியா? இந்த வண்டி பார்த்தா மாருதி மாதிரி தெரிஞ்சவனுங்க. இந்த சைடில் போயிட்டு மாட்டிட்டு நம்ம லூயினாருக்கு ஒன்றுமே ஆகலை, ஸ்ப்ரைசனுக்கும் ஒன்றுமே ஆகலைங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்ப்ரைசனை போட்டு நொறுக்கிடுவான்னு எனக்கு ஒரு சின்ன பயம். பிளாஸ்டிக் ஏசிக்கெலாம் பிடுங்கிட்டு வந்துடுமோன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் தடுமாற்றங்கள். ஆனால் நம்ம ஸ்ப்ரைசனுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. சோலி முடிச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம ஃபேஃப்னியர் வந்துட்டுருக்காரு. நீங்கள் கேட்கலாம், ஃபேஃப்னியர் தான் இருக்காரு, திரும்ப என்ன ஃபேஃப்னியர் வந்துட்டுருக்காருன்னு. அடுத்த வீடியோவில் போடுறேங்க ஃபேஃப்னியருக்கு. சரி வாங்க. Round 3, fight. நெத்தியடி சொல்லியடி. நெத்தியடி சொல்லியடி. Round 5, தீப்பொறி அங்கே வரைக்கும் தெரிக்குது. fight. 1 அடி 2 அடி. ஓ நம்ம அட்டையில் அடித்து லூயினர் ரிட்டர்ன் ஆகுதுங்க. அவ்வளோதான், ரிங் அவுட் ஃபினிஷ். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட பஸ்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 3 கிளிக் தான் இருக்குது. ரிங் அவுட் ஃபினிஷின் மூலம் லூயினார் ஜெயிச்சிருக்கு இந்த பேட்டில். ஸோ இப்போ வந்துட்டு ஃபேஃப்னியருக்கு 2 பாயிண்ட், லூயினாருக்கு 1 பாயிண்ட். சரி வாங்க 100 பேட்டில் போட்டலாம். இது வந்துட்டு மொத்தமாக 3 ரவுண்டாக கொண்ட பேட்டில். அதாவது வந்து 3 பாயிண்ட் எடுக்கிறவங்க வின்னு. Round 4, fight. தேடி சொல்லியடி. தேடி சொல்லியடி. இல்லைங்க, இது கணக்காகாது. நான் வந்துட்டு கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால லூயினார் வெளியே போயிட்டு ஒரே அடிக்கு ஸ்ப்ரைசன் கிளிக், இது ஃபேஃப்னியர் கிளிக்காக இருக்குது. என்னங்க பண்ணுறது? ஏதாவது வெயிட்டாக தூக்கி வச்சாலும் இவன் உடச்சிக்கிட்டு வெளியே வரான். ஏன்னா வந்து லூயினாருக்கு அந்த அளவுக்கு அட்டாக் பவர். சரி வாங்க 100 லான்ச்சை போட்டுடலாம். தேடி சொல்லியடி. தேடி சொல்லியடி.
ஒரு ஸ்ட்ரைக் தான் நடந்திருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக இவன் பவரை இழந்துருவான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பேட்டில் பஸ் ஃபினிஷ். ஏங்க இங்கே பஸ் ஃபினிஷ் ஆயிருக்கிறது நம்மளோட ஃபேஃப்னியர். அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. என்ன இவன் எப்படி பண்ணானே எனக்கு புரியலங்க. ஒரே ஸ்ட்ரைக்கு பஸ் ஃபினிஷு. எவனாலையுமே ஒன்றுமே பிடிக்க முடியாத ஃபேஃப்னியர் இவன் பஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இது வந்துட்டு எவல்யூஷன். அதாவது இது எவல்யூஷனை சேர்ந்த ஃபேஃப்னியர். இவன் வந்துட்டு டர்போவை சேர்ந்தவன். இன்னும் ஒரே ஒரு லான்ச் போடலான்னு நினைக்கிறேன். இதில் ஆமாம், நம்ம லூயினார் 3 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருக்கு. ஃபேஃப்னியர் 2 பாயிண்ட் எடுத்திருக்குங்க. எனக்கு மன வருத்தமாக இருக்குது ப்ரோ. ஃபேஃப்னியர் ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்தானா இல்லையா, அவன் தாண்டா லூயினோர் அப்படின்பீங்க. ஆனால் இது வந்துட்டு டர்போ சேர்ந்தா லூயினோர், எவல்யூஷன் சேர்ந்தா லூயினோர்ன்ட்ட இல்லை. இருந்தால் பார்ப்போம். இப்போ நான் 100 ஆள் எடுக்க போகிறேன். அவர் இவனோட வெறி பிடிச்ச ஒரு ரைவல், கிட்டத்தட்ட வெறி பிடிச்ச ரைவலுங்க. சாதாரண ரைவல் இல்லை, இவனை தோக்கடிக்கிறதுக்காக ஈவில் மோடு போய் அடித்தவன் ஃபேஃப்னியர். ஸ்ப்ரைசன். இப்போ கமாண்டில் போய்ட்டு எல்லோரும் என்ன சொல்லிட்டுருப்பீங்க, ஸ்ப்ரைசனுக்கு ஃபேஃப்னியருக்கு ஸ்ப்ரைசன்ற. போடா நீ தாண்டா பிளேயர், உன்னையே வச்சு தாண்டா ஆடணும் ஆக்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. நம்ம ஃபேஃப்னியர் அடித்தாடில் அங்கே ஒரு சின்ன கோளாறான ஒரு கீழே விழுந்துக்குது. அந்த அளவுக்கு போட்டு நம்மளால் அடின்னு அடிச்சுக்கிறான். சரி வாங்க, ஸோ முதல்ல நான் ஸ்ப்ரைசனை விட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பஸ் ஃபினிஷ் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். தேடி சொல்லிடு ஸ்ப்ரைசனுக்கு கீழே சூப்பர்ரா. ஸ்ப்ரைசனுக்கு நல்ல ஒரு லான்ச்சுங்க. தேடி சொல்லிடு. இவன் வேற வேல்டியாக் மாதிரி பஸ் ஃபினிஷ். అత్త విడిగత్త బెచ్చి రాకచ్చి చీలకారి పెత్తన మూలకర బండి అంగాళమ్మ తెంగాళమ్మ వచ్చాడా కన్న తొలదు நான் செவனான்னு இருக்கேன், என்ன மம்பளுக்குறான் அவன். சிங்கிள் ஸ்ட்ரைக்குங்க, டிரைவர் தூக்கி அடிச்சிட்டான். சிங்கிள் ஸ்ட்ரைக்கு, ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான். எப்படி ஃபேஃப்னியரை ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு இவனும் வெளியே போய் விழுந்தானோ, அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரைசனையும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அடித்து பஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா பஸ் ஃபினிஷ் பண்ணி எடுத்த உடனே 2 பாயிண்ட்டு. சரி ஐயா போன்னு சொல்லி உன்னை விட்டா ஒரே அட்டி, ஆல் அவுட்டு. இப்போவே கண்ணை கட்டுது, அந்த மாதிரி இருக்கு. சரி வாங்க, 2 பாயிண்ட் எடுத்திருக்கான். நம்ம ஸ்ப்ரைசனை விட்டுருவோம். ஸ்ப்ரைசன் ரக்கியம் பாப்பா காட்டு, உன்னால் முடியும். சரி வாங்க, நெத்தியடி சொல்லியடி. ஓ, ஒரு சரியான அட்டாக்கு. இதெல்லாம் பெருசாக இல்லை, ஒரே அடிங்க. அப்புறம் ஸ்ப்ரைசனை தூக்கி அட்டையில் அடித்து பஸ் ஃபினிஷ் பண்ண வச்சான் பார்ப்போம். அவ்வளோதான். இதில் ஸ்ப்ரைசன் தான் வின்னு. ஸ்டாமினா காலி லூயினோருக்கு. நான் சொல்லலை, ஆனால் லூயினோரே இப்போது ஒரு கிளிக் அடிக்க வச்சுருக்கான் நம்ம ஸ்ப்ரைசன். அதான் ஸ்ப்ரைசன். சரி வாங்க, இப்போ 1க்கு 2, அதாவது ஸ்ப்ரைசன் 1, நம்ம லூயினோர் 2 பஸ் ஃபினிஷ் கொடுத்ததுனால திடீர் முடிவு கொடுத்து நம்ம லூயினோர் அதில் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு. சரி வாங்க, இப்போ அடுத்த ரவுண்டை போட்டுடலாம். Round 3. Fight! எத்தனை ரவுண்டுன்னு தெரில, நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. நெத்தியடி சோழியடி. இறங்கிட்டாங்க நம்ம ஆளு. ஓ, சரியான ஒரு அடி. அவ்வளோதான். நம்மால் தான் 2 பஸ்ஸில் நடக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டாமினா காலி, அவ்வளோதான். ஸ்ப்ரைசன் 2 பாயிண்ட்டு. அப்படி தான் ஸ்ப்ரைசன், உன்னால் முடியும், எனக்கு தெரியும். சரி வாங்க, இதை லாஸ்ட் பேட்டில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் லெஜண்ட், 2வது லெஜண்ட்டு. நெத்தியடி சொல்லியடி. ஐயோ, விகரசான பவர் போயிட்டு. ஓ, ரிங்கூட் ஃபினிஷ் கூட வாய்ப்பு இருக்கு. விகரசான புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனுக்கு கிடையாது. வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பஸ்ட் ஃபினிஷ்ங்க.
இவனுக்குமே பஸ் ஸ்டார் நிலமையில தான் இருக்கான். பஸ் ஸ்டார் நிலமையில இல்லை, இன்னும் 2 கிளிக் பாக்கி இருக்குது. நம்ம ஸ்ப்ரைசனை திரும்ப பஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கான். இதோட ஒரே ரவுண்டில் இதோட 2வது பஸ் ஃபினிஷ். ரெக்கியம் வெப்ப காட்ட வேண்டியதான ஸ்ப்ரைசன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஆனால் நம்ம ஸ்ப்ரைசனை தப்பு சொல்லக்கூடாது. ஐயோ, ஏன்னா வந்து நம்ம ஸ்ப்ரைசன் வந்து எவல்யூஷனை சேர்ந்தது, அவன் டர்போ சேர்ந்தவன். நீங்கள் நினைப்பீங்க இந்த டைலாக்கே சொல்லியே ஓட்டுறான்டா அப்படின்னு. ஆனால் அதான் உண்மை. ஸ்ப்ரைசனுக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம லூயினர் கொடுத்த பாதிப்புகள். இங்கே பாருங்கங்களாம் இது தெரிச்சிட்டு இங்கே பாருங்கள், கிளியராக தெரிய மாட்டேங்க. மொபைல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல நடந்திருக்க கீரெல்லாம் வந்து நம்ம லூயினர் போட்டது. அடிதாங்கியாவே மாறிட்டு இருக்காடா ஸ்ப்ரைசன். இவன் வேற அங்கே பாருங்கள், இவனுக்கு ஒரு கிளிக் தான் நடந்திருக்கு. ஸ்ப்ரைசன் பஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான். அது எப்படிங்க இங்கேருந்து ஒரு அடி அடித்தான் ஸ்ட்ரெயிட்டாக. ஃபேஃப்னியர் கூட ஒரு தாட்டி தான் பஸ்ட் ஆச்சு. லூயினர் ஸ்ப்ரைசன் 2 தாட்டி பஸ்ட் ஆயிட்டு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, லாஸ்ட்டாக ஒரு பெருசாக ஒன்று போட்டுடலாமா? என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்ப்ரைசனையும் ஃபேஃப்னியரையும் முதல்ல விட போகிறேன். லூயினோட லாஸ்ட்டாக விட போகிறான். உள்ளே இறங்கி அவன் சம்பவம் பண்ணுறானான்னு பார்த்துருவோம். நாங்கள் மொத்தம் 20 பேர். நீ வத்தாலே அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். அதில் வந்துட்டு நான் ஸ்ப்ரைசன்லேருந்து ஃபேஃப்னியர்லேருந்து ஆரம்பிக்கேன். நெத்தியடி சொல்லி அடி. அதுக்குள்ளேயே ஃபோன் லோ பேட்டரி ஆகிட்டு. நெத்தியடி சொல்லி அடி. வாங்க, இப்போ வந்துட்டு லூயினார் இறங்கி சம்பவம் பண்ண போகுது. நெத்தியடி சொல்லி அடி. மாட்டிடாதீங்கடா, ஓடிருங்கடா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஏன்டா சண்டை போடுறது, நான் வந்து அடிக்கேன்டா அப்படின்னு சொல்லி லூயினார் நடுவில் போடுது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? அவ்வளோதான், ஸ்ப்ரைசனுக்கு ஒரு அடி. ஃபேஃப்னியர் காலி. ஓ, இது தெரியாதான், நம்ம ஸ்ப்ரைசன் தான் ஜெயிக்கும். அப்பா, ஸ்ப்ரைசன் கடைசியில் நின்று தாக்கு பிடிச்சிட்டான். சரி வாங்க, இன்னும் ஒரே ஒரு பேட். சொல்லி அடி ஸ்ப்ரைசன். நெத்தி அடி சொல்லி அடி. இவங்க எங்கள் ஸ்ப்ரைசன் ஃபேஃப்னியர் மேலே ஸ்ப்ரைசன் லான்ச் ஆகிட்டு. இதை நான் எதிர்பார்க்கல. தொட்டதுக்கெல்லாம் பஸ்ட்டாக வருவாடா. இப்படி தொட்டதுனால பஸ்ட்டாக வர்றதுனால தான் அவனாம் ஈஸியாக அடிச்சுட்டு போகிறான். சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் திட்டாதீங்கப்பா, நீ ஏன் தப்பு கிடையாது. நெத்தி அடி சொல்லி அடி. நெத்தி அடி சொல்லி அடி. தம்பி நீங்கள் அடிச்சுக்காதீங்க, தலைவன் அடிப்பான். ஓ, மாட்டிடாதீங்கடா, ஓடிருங்கடா. அவன் கையில் மாட்டிடாதீங்கடா, பஸ் ஃபினிஷ் பண்ணி விட்ருவான்டா. ஸ்ப்ரைசன் நடுவில் வந்து நம்ம ஸ்ப்ரைசன் தடுக்கிறான். 2 பேர்த்தி அடிக்கிறாங்க. 1-2 பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, பின்னாடி முன்னாடி எவனுமே பஸ்ட் ஆக மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு. நான் பவர்ஃபுல் லான்ச் கொடுக்கலையோ? நான் கொடுத்த பவர்ஃபுல் லான்ச்னால தான் பஸ்ட் ஆனானோ? இப்போ பாருங்கள், இப்போ கொடுக்குற குடில் இப்போ அடியில் கண்ணில் தண்ணி இல்லை, கண்ணே பிடிக்குது பாருங்க. இது பவர்ஃபுல் லான்ச் 1/2 மணி நேரம் வீடியோ போயிட்டுருக்கு. நெத்தி சொல்லி அடி. இறங்கி சம்பவம் பண்ணுறான் ஸ்ப்ரைசன். 2 பேரும் சேர்ந்து அடிக்கான்லே. அப்படி இருந்தும் நம்ம லூயினாரை பஸ் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், 2 பேரும் அடிக்கான்லே. மாற்றி அடிப்போம்டா. அவ்வளோதான் கைஸ். சரி கைஸ், பஸ் ரைட் அருமைடா. சரி கைஸ், வீடியோ முடிச்சுக்க நான் வந்துட்டு அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பை கைஸ், பாய்.